பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சலாட் ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு சலாட் நடக்குது. என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணீங்க? வெங்காயம், சிவப்பு வெங்காயம், தக்காளி, பச்சை மூணு சாமான் தான் போட்டீங்க. அதில் ஏதோ உள்ளியோ என்னவோ வட்டி போட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. உள்ளி வந்து கூட இருந்துச்சு, அது நல்லா இருக்கு. க்ளீன் பண்ணுறீங்களோ? அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களோ? பாரு இதை பாருங்க, சத்தம் போட்டோ என்ன நடக்கிற ரியாக்ஷனு. இங்கே விடு விடு. அப்படிங்க ஓடிட்டாள். இங்கே வாடி. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி செய்கிறதுக்கான ஸ்பெஷல் பவுடர், மசாலா பவுடர். இதில் தான் மேட்டரே இருக்கிற கோழிக்கறி இன்னும் டேஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தி திருட்டிட்டு இருக்கிறேன். கோழி பொரியலுக்கு கோழி வெட்ட இருக்குது. கோழி கால் வந்துட்டு வெட்ட போகிறேன். கோழி கால்லாம் வந்துட்டு கோழி பொரியல் செய்யணும். இந்த கத்தியை நல்லா திருட்டுது. கையை விட்டு பார்ப்போம்மா. செய்ய ரெடி ஆனாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கறி செய்வதற்கு எண்ணெய் விடுறாங்க. நல்ல எண்ணெய் விடுறாரு. பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்துட்டு சட்டிக்க போடுறாங்க. அதை தனியாக ஸ்டேக்க பண்ணி எடுக்க போறீங்களோ? வதக்கி கொஞ்சம் எடுக்க போறீங்களோ? இந்த சிக்கன் எல்லாத்தையும் தனியாக ஒரு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்க போகிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நாங்கள் அரைச்ச பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இந்த கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், வேறு என்ன போட்டு நீங்கள் தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கலவையாக இது இருக்குது. சிக்கனை வந்துட்டு வதக்க போகிறாரு. நல்ல பிங்கி பிங்கியாக இருக்குது. ஜம்மி ஜம்மி ஜம்மி. இப்போ அந்த மசாலா செய்ய சட்டிக்கு தண்ணி எல்லாத்தையும் விட்டு கழுவி அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சமையல் வேலை கொஞ்சம் போயிட்டாங்க இருக்குது. கோழி குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பலூன் ஊத போதேன். இங்கே பார்த்தீங்கன்னா பலூனுக்கான சாமான்கள் இருக்குது. இதான் பலூன், மெயின் பலூன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பலூன் வாங்கின மாதிரி. பலூன் ஊதுறதுக்கு இதெல்லாம் பலூன் ஊதணும். அதுக்கு காற்று பம்பு எடுத்துகிட்டு வரேன். நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பர்த்டே டெக்கரேஷன். ஓகேவா?